ஹலோ கைஸ், டாட்டில் யூனிட் 1 கேட்டிருந்தீங்க. யூனிட் 1ல் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, யூனிட் 1 கம்ப்ளீட்டாகவே ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் தான். ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் மீன்ஸ் டாட்டில் எதுக்கெல்லாம் ரெமெடி கிளைம் பண்ணிக்க முடியும், எதுக்கெல்லாம் ரெமெடிஸ் இருக்குது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் யூனிட் 1. ஃபர்ஸ்ட் நம்ம டாட்டோட ஆரிஜின் பார்த்துடலாம். உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது இங்கிலீஷில் தான் டிஸ்பிளே ஆகும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டிஸ்பிளே இங்கிலீஷில் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டாட்ஸ். டாட்லாம் எதன் மூலியமாக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, முதல்ல இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக தான் வந்திருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் மூலமாக வந்தது. இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் டாட்லா அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நம்மளால் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. எல்லாம் ஓகே. டாட் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்தது? டாட் அப்படின்றது ஒரு லத்தீன் வேர்டு. டாட்டம் அப்படின்ற வேர்ட்லேருந்து இந்த டாட்டுன்றது வந்திருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ட்விஸ்டட் ஆர் ராங்ஃபுல் ஆக்ட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கிறது. அதாவது பாதிப்பு ஏற்படுத்தின நபர்கிட்டேருந்து பாதிக்கப்பட்ட நபர் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கிறது, அதுவும் சட்டப்பூர்வமாக. டாட்டோட டெஃபனேஷன் பார்த்தோம் அப்படின்னா வின்ஃபீல்டும் சால்மனும் 2 வெவ்வேறு டெஃபனேஷன் சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டாட் அப்படின்றது ஒரு சிவில் ராங். ஒரு தனிநபரோட சட்ட உரிமை மீறப்பட்டு அந்த நபர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தின நபர்கிட்டேருந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கிறது. இதை தான் வின்ஃபீல்டும் சால்மனும் வெவ்வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. டாட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ டாட்டுக்கும் க்ரைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். டாட் அப்படின்றது சிவில் ராங், அதே க்ரைம் போயிட்டோம் அப்படின்னா அது கிரிமினல் ராங். டாட்டில் ட்ரைவ் பண்ணுறது ஒழுங்காக ட்ரைவ் பண்ணாமல் ஆக்சிடென்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டாட்டுக்கு கீழே வரும். க்ரைமில் அதே டிரைவிங்கை ஒருத்தரை கொல்லணும் அப்படின்ற இன்டென்ஷனோட பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கிரிமினல் ராங்கில் போயிடும். டாட் அப்படின்றது ஒரு நபருக்கு மட்டுமே எதிரானது. க்ரைம் அப்படின்றது ஒரு சமூகத்துக்கே எதிரானது. டாட்டில் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம், அதாவது இழப்பீடு வாங்கிக்கலாம். க்ரைமில் அக்யூட்டல் பண்ண பர்சனுக்கு ஃபைன் அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. டாட்டில் பிளைன்டிஃப் தான் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, அதாவது பாதிக்கப்பட்ட நபர். க்ரைமில் ஸ்டேட் தான் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட். இப்போ ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அப்படின்னா அக்யூஸ்டை கண்டுபிடிச்சி கேஸ் ஃபைல் பண்ணுறது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது எல்லாமே போலீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஸ்டேட் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பார்ட் 2ல் டாட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன, அது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு பேலன்ஸ் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இது போல் லா ரிலேட்டடான கிளாஸஸ் வேணும், ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் புரியலை, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த டாபிக் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் அதே போல் இந்த மாதிரி லா ரிலேட்டட் அண்ட் எஜுகேஷ்னல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.